ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SanJoshCooking சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு நல்ல பச்சை பயிரோட வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ நம்மளோட பச்சை பயிறு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து அந்த பச்சை பயிரில் இதையும் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான 6 தக்காளி எடுத்துக்கலாம், 8 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 10 வரமிளகாய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்மளுடைய பச்சை பயிரும் துவரம் பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு. இது தனியாக நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த பச்சை பயிறு துவரம் பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு எடுத்து அதே கப்பில் 7 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம். விசில் விடணும். 12 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டால் போதும். இப்போ 12 விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பச்சை பயிரும் துவரம்பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளுடைய பச்சை பயிறு துவரம் பருப்பு சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.